வணக்கம், வெல்கம் டு ஏவிசி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 6 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 நட்சத்திர பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை மூடி துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கும் போது இந்த குழம்பு இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதே சமயம் தேங்காய் கருகிடக்கூடாது. தேங்காய் கருகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டே மாறிடும். இது இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6 to 7 சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தாமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 கொத்தளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இது நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி குழம்பு ஓரளவுக்கு திக்காக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன் குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து நான் மசாலா அரைச்சிருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரம்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து ஒரு மூடி போட்டு 20 to 25 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். இடையில மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வாங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சிக்கனை டைரெக்டாக குழம்புல சேர்த்துறனால டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக
நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.